கல்பாக்கம் அருகே பாலாற்றில் இறங்கிய கள்ளழகர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த முகையூர் கிராமத்தில் வட திருமாலிருஞ்சோலை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கள்ளழகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சித்திரை பௌர்ணமி நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்பு கூவத்தூர் ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று ஸ்ரீமத் ஆண்டாளுக்கு அணிவித்த மாலையை திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று வாயலூர் பாலாற்றங்கரையில் ஸ்ரீ கள்ளழகர் பெருமானுக்கு மாலை மாற்றி வடபட்டினம் பழைய நடுக்குப்பம் கிராமத்தார்கள் திருப்பாதம் தாங்கி மங்கள வாத்தியங்கள் முழங்க பஜனை கோஷ்டிகளுடன் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவ விழா நடைபெற்றது. மதுரையில் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்குவது உலக பிரசித்தி பெற்றது. அதேபோல இந்த பகுதியிலும் கடந்த 22 ஆண்டுகளாக பாலாற்றில் கள்ளழகர் இறங்குவது வெகு சிறப்பாக நடைபெறும். பாலாற்றினை சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள ஏராளமான மக்கள் திரளாக வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பூஜை பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செஞ்சூர் வட்டம் முகையூர் கிராமம். முகையூர் கிராமத்தில் எழுந்தறிந்து ஈசிஆர் சாலையில் எழுந்தறிந்துள்ள சுந்தரவல்லி தாயார் சமேத கள்ளழகர் பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து 22 ஆண்டுகளாக தொடர்ந்து முகையூரிலிருந்து அழகருடைய ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு கூவத்தூர் வழியாக ஈசிஆர் சாலையில் அடையாளச்சேரி வேப்பஞ்சேரி வழியாக வாயலூர் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே பகவானுக்கு கிருஷ்ணன் செய்து இந்த சித்திரை பௌர்ணமி நன்னாளில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை நாங்கள் 24 வருடங்களாக குதிரை வாங்கினவர்களாய் செய்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் இருக்கும் அழகர் எப்படி எந்த ஐதீகத்தில் செய்கிறார்களோ வைகை ஆற்றிலே எந்த முறையில் அழகர் ஆற்றில் இறங்குகிறாரோ அதே வைபவத்துடனே இங்கேயும் நடைபெறுகிறது.